தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்குக்கு தேவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து பூமியில் உள்ள மக்களுக்கு நட்சத்திரங்கள், கோள்கள், விண்மீன்கள், விண்கற்கள், சூரியன், பூமி இதை பற்றின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மக்கள் தன்னோட ஆசீர்வாதமான வாழ்க்கை, பணம், வசதி இவைகளுக்காக படைத்த தேவனையே மறந்துட்டு இந்த வானவியல் சாஸ்திரங்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் முக்கியத்துவம் கொடுத்து இவைகளை வழிபட ஆரம்பித்தாங்க. அதாவது தேவன் அவருடைய கரத்தினால் நம்மளை உருவாக்கி படைப்பாங்க. நம்ம அவரோட கரத்தை நம்பாமல் அவரோட கரத்தின் படைப்புகளான இந்த வானவியல் சாஸ்திரங்களையும் நட்சத்திரங்களையும் நம்ம நம்பி வழிபட்டு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய தேவனை மறந்து போனாங்க. இப்போ நம்மளே ஒருத்தவங்ககிட்ட பழகுறோம், நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ரகசியங்கள், ஒரு சிறிய தேவையோ பெரிய தேவையோ எல்லாவற்றுக்கும் நம்ம அவங்கள சார்ந்து வாழ்வோம். அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி தான் இவங்க இந்த வானவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால தேவனை மறந்து எல்லா விதமான அவர்களுடைய தேவைக்கும் வசதிக்கும் அவங்க இந்த வானவியல் சாஸ்திரங்களையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்க அவைகளை வழிபட தொடங்கினாங்க. அதோட இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியில் உள்ள மக்களுக்கு வசியம் பண்ணுறது எப்படி, மாந்திரீகம் தாந்திரீகம் வேலை செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதனால் இந்த மக்கள் பொறாமை, விரோதம், பகை, பணம் இதுக்காக இந்த தாந்திரீக வேலைகளில் ஈடுபட்டாங்க. இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியில் உள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த மோகம், இச்சையினால் விபச்சார பாவம் பெருக ஆரம்பித்தது. இந்த பூமி முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது. இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியில் உள்ள மனுஷகுமாரத்திகளை தனக்கு மனைவிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டதன் மூலமாக அவங்களுக்கு நெஃப்லிம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரேட் ஜெயண்ட் பிள்ளைகளாக பிறப்பாங்க. ஒவ்வொரு ஜெயண்ட்டோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3000 எல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு எல்ஸ் 45 இன்ச்சஸ்க்கு ஈக்குவல். ஒரு 45 இன்ச்சஸ் அப்படின்னா 1.143 மீட்டர். அப்போது 3000 எல்ஸ் அப்படின்னா 3429 மீட்டர். அப்போது ஒவ்வொரு ஜெயண்ட்டுமே எவ்வளோ ஹைட் உயரத்தில் இருக்காங்க அப்படின்னா 3429 மீட்டர். ஒரு ஜெயண்ட்டோட உயரம் 3429 மீட்டர். இதை நம்ம வீடியோவாலேயே கவர் பண்ண முடியலங்க. இந்த ஜெயண்ட் மனுஷங்களோட நுகர்வு பொருளை கையகப்படுத்திக்கிட்டாங்க. அதாவது மனிதர்களுடைய சாப்பாடு இது எல்லாம் சேர்த்து. இதனால் இந்த மனிதர்கள் ஜெயண்ட் கூட போட்டி போட்டு இதையெல்லாம் தக்க வைத்து கொள்ள முடியலை, அவங்களால முடியலை. அதோட இந்த ஜெயண்ட் மனிதனைய அடித்து விழுங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க, மனித இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாங்க. அதோட இந்த ஜெயண்ட் பறவைகள், விலங்குகள், ஊரும் பிராணிகள், மீன்கள் எல்லாவற்றையுமே அடித்து சாப்பிட்டு அதோட இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது கடவுள் நோவாவோட ஜல பிரளயத்துக்கு அப்புறம்தான் மாம்சத்தை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு மாம்சத்தை நமக்கு உணவாக கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் கடவுள் படைத்திருந்த அந்த நீதி நியமங்கள் எல்லாவற்றையும் மீறி இந்த பூமி முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது. அதுக்கு நோவாவோட ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் காய்கறிகள், பூமியில் விளையிற பொருட்களை மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய நியதியாக இருந்தது. எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் மீறி பாவம் நிறைந்திருந்தது. பூமி முழுவதும் இரத்தத்தினால் நிறைந்து பாவத்தினால் பெருகி இருந்தது. இந்த காலகட்டத்தில் மனித இனங்கள் அழிய ஆரம்பித்தது. இதனால் அவங்களோட கண்ணீர் அழுகையோட கூக்குரல் பரலோகத்துக்கு சென்றடைந்தது. இந்த பரலோகத்துக்கு சென்றடைந்த மனிதனுடைய கண்ணீர் கூக்குரலுக்கு நம்மளுடைய தேவாதி தேவன் எப்படி நியாய தீர்ப்பு கொடுத்தாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடச்சது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.